வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஆக்சுவலாக வந்து நம்மளோட செஷனோட வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லெவல்ஸ்க்கான வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணலை. ஸோ ஏன் போஸ்ட் பண்ணலாம், நேற்று அந்த வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகி போச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போஸ்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு 2 ஷேர் பார்க்க போகிறோம் மக்களை. ஸோ பிரேக் அவுட்டில் இருக்குது. ஒரு ஷேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு ஷேர். ஸோ பல பேர் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். வீடுகள்னு சொல்ல முடியாது, பல பேரோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஷேர். அடுத்தது பார்த்திங்கன்னா குஜராத் பிப்பாவா போர்ட். ஸோ பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மக்களே. குஜராத் பிப்பாவா போர்ட். இந்த மாதிரி ஷேர்லாம் எப்படிடா நம்ம கண்ணில் சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷேர் என் கண்ணில் சிக்குச்சு. ஸோ இந்த ஷேரை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு பார்வையை பார்த்து விடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம டாட்டா டெலிகாம் சர்வீசஸ் மகாராஷ்டிரா. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஷேரோட ரேலி வந்து பார்த்திங்கன்னா 13% எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இதோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18ஆம் தேதி வந்து ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் எல்லாருக்கும் பை ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கல. அந்த வீடியோவிலே பேசியிருப்போம், நம்ம வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது யாருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு மக்களை. ஸோ என்ன நான் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரீபோஸ்ட்டுமே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா May 18 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். டாடா டெலிசர்வீசஸ் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்டட் ரேலி 13.46%, ₹68.77 மந்த்லி ஸ்னைப்பர் லெவல் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆயாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படி யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது மக்களை. யாராவது இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். வித்தின் 3 days ஸோ 20% ரேலி கவரப் ஆகிருக்கு இந்த ஷேரில். இத்தனைக்கும் நான் வந்து இந்த ஷேரை பற்றி நல்லா தெளிவாகவே பேசியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க். ஸோ அவங்களுமே வந்து இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ சில கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங், பட் ஆனால் ரேலிக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆனந்த் ராஜா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு, மாட்ரேட்டாக இறக்கியிருக்காங்க, பட் ஆனால் ரேலியில் தான் இருக்காங்க. ஸோ மற்ற ஷேர்லாம் ஒரு மாட்ரேட்டாக கொயின்னு போயிட்டுருக்கு மக்களே. பட் ஆனால் டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணும். ஸோ அச்சீவ் பண்ணாமல் எதுவுமே போகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நீங்கள் நிஃப்டியில் என்ன கலவரம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்து விடலாம் மக்களே. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு நம்ம கொடுத்த லெவல்ஸ்க்காக தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீடியோவை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி மக்களே. ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் மேபி. ஸோ பார்க்காதவங்களுக்கு புரிகிறது கஷ்டம்தான். ஸோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ரேஞ்சு தான் மார்க்கெட்டே மூவ் ஆகிருக்கு. ஸோ அட்டகாசமான ரேஞ்சுக்குள்ளே வந்து 1.89% யாருக்குமே புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா கீழேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வந்தது. ஸோ அந்த பர்சன்டேஜில் வந்து யார் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிவிங்கள் மக்களை. ஸோ ஒரு நல்ல ரேலி நம்மளோட 24,721 ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ஆகும். ஸோ 24,930 ரெசிஸ்டன்ஸாகவும் கரெக்டாக யூஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸு, ஒரு நல்ல ஒரு ஸ்விங் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்த மக்களை. ஸோ நேருக்கு நேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்விங் இன்றைக்கி காட்டினாங்க மக்களை. அது போக பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா அதே வளைவை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டான். பட் ஃப்யூச்சர்ஸில் வந்து எந்த இடத்துலையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஃப்யூச்சர் அண்ட் ஸ்பாட்டுக்கு இருக்கும் தொடர்பு என்ன அப்படிங்கிறது வந்து அது பல பேத்துக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் அமைதியாகவே இருங்க. ஸோ நிறையா பேத்துக்கு நான் நிறையா விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஷனை பற்றி நம்ம இன்ஸ்டியூஷன் மேனிப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நடக்கிற மேனிப்புலேஷன்ஸை பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் மக்களை. அது வரைக்கும் வந்து நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுற நிலைமையிலே இருந்தாலும் ஸோ அதை வந்து நான் என்ன சொன்னாலும் யாருமே மாற மாட்டாங்க. ஸோ அதிலிருந்து வந்து நீங்கள் மீண்டு வரணும். நீங்கள் அதுக்கு மேலே சுயமாக யோசிக்கணும். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்துலாம் வெளியே வந்து நான் சுயமாக யோசித்து சுயமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக அந்த வீடியோவை போய் பாருங்கள் மக்களை. என்னோட சின்ன ரெக்கமெண்டேஷன் இது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நிஃப்டியை பொறுத்தளவு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சால்டேஷன் இருக்குது. ரொம்பவே கன்சால்டேஷன் லெவலுக்குள்ளே தான் லாக் ஆகி நிற்கிது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இப்போதைக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை மாதிரி தான் இருக்கும். நல்லா மூவ் ஆகும். பட் ஆனால் இன்ட்ராடேக்குள்ளே இவ்வளோ லாக் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக எங்கே சப்போர்ட் எடுக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது மக்களே. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மூவே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்றைக்குமே கொசம் தான் இருக்கும். பட் ஆனால் கரெக்டாக மார்க்கெட்டுக்காக ரியாக்ட்லாம் ஆகும் மக்களை. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா மந்த்லி ஸ்விங் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காகலாம் பிஹேவே ஆகாது. ஸோ அது முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் எடுத்து விட்ரும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ஒன்று இருந்தது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் சில மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் தகர்த்து உடைப்பதற்கு தான் வந்து நம்மளோட லெவல்ஸே இருக்குது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லோரும் புத்தி கூர்மையாக வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ஆசை மக்களே. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வருவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்க்கலாம். ஸோ சன் டிவி. ஸோ எல்லாரும் வீட்லேயும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே டிவி சன் டிவி. ஸோ சன் டிவி வந்து ஏன் வந்து நம்ம பிரேக் அவுட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் மக்களே. ஸோ சன் டிவி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டில் இருக்காங்க மக்களே இப்போதைக்கு. சரிங்களா, எந்த இடத்துலையும் லேகே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு சன் டிவியோட ரேலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் 6% இருக்குது. பட் ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லெவல்லேருந்து 677 ஃபஸ்ட்டு வந்து ரீச் பண்ண மக்களே. அடுத்தது வந்து 772. ஸோ ஒரு இடைப்பட்ட கேப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்சல்டேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் தகர்த்து எறிவான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதோட ப்ரமோட்டர் ஹோல்டர்ஸும் சரி மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸாகவும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் சேல்ஸ் க்ரோத் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் ஆனாலும் கூட ஒரு நல்ல ஷேர் தான். ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஷேரை வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டும் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில். ஸோ ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி ஷார்ட்டும் பண்ணியிருக்கோம் அந்த ஷேரை பற்றி. ஸோ அந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ இந்த ஷேருக்கு வந்து இப்போ வந்து பை ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குற நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஷேர் வந்து நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறேனே தவிர நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறது சொல்லிக்கிற மக்களே. ஸோ நிறையா பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க மக்களே இந்த ஷேரை பொறுத்தளவு. ஸோ சன் டிவி நெட்வொர்க் பை ரெக்கமெண்டேஷனில் இருக்குது மக்களே. ஸோ நம்மளோட கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா சன் டிவி நெட்வொர்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து 677 ரீடெஸ்ட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 772. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 20% தான் என்னோடய ரேலி எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. ஸோ 720 வரைக்கும் மொமெண்டம் இருக்குது மக்களே. பட் ஆனால் மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப பெருசு. உண்மையை சொல்லப்போனால் என்டர்டைன்மெண்ட் செக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 25,000 கோடின்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கேபிட்டல் இருக்கிற ஒரு ஷேர். ஸோ மொமெண்டம் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வயலண்ட்டாக இருந்திருக்கு. இனி வரும் நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இந்த ஷேரை பை பண்ணுறதுக்கு. ஸோ பார்ப்போம் மக்களை எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் பிப்புவா. எங்கேங்க அந்த ஷேரையே காணும். அது பேரை நான் வந்து அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். குஜின்னு தாங்க இருந்தது அதில். இந்த குஜராத் பிப்பாவா போர்ட். குஜராத் பிப்பாவா போட்டு ஏன் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன் மக்களை. ஸோ குஜராத் பிப்பாவா போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியர்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்ன அந்த விஷயம் அப்படின்னா இந்த ஷேரோட காம்படிட்டர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டர்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு 4 பேஸ்மெண்ட் கம்பெனிஸ் தான் இருக்குது. அதானி போஸ்ட், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, அது போக வந்து குஜி பிப்பாவா போர்ட், ஆல்கார்கோ, டெர்மி. ஸோ ஓகேங்களா, இவங்க தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. இந்த ஷேரை பொறுத்தளவு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்ரேட்டாக வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் ஓகே தான். அதில் டிஐஸோட ஹோல்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா 17% இருக்குது. எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 19% இருக்குது. ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ எஃப்ஐஸோடதும் சரி டிஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாட்ரேட்டாக இன்க்ரீஸ் ஆனதை கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எஃப்ஐஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஷேருக்கு ப்ரமோட்டர் எந்த ஷேரையுமே விற்கவே இல்லை. ஸோ இந்த ஷேர் வந்து ஏன் ஏறும் அப்படிங்கிற நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன். இது வந்து குஜி ஸ்டேட்டோட ஒரு ஷேர் மக்களே. அதனால தான் இந்த ஷேர் ஏறுன்னு நான் சொல்கிறேன். ஸோ மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா, ரீசனை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டில் இருக்குது மக்கள் இப்போது. சரிங்களா, அதுதான் மெயினான ரீசன். ஸோ இந்த 135 நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் தான். ஸோ இதுலேருந்து இந்த ஷேரோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. 182 நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தடங்களே கிடையாது இந்த ஷேருக்கு. ஸோ 24% வந்து இப்போ இருக்கிற இடத்துல இருந்து 182 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களை. ஸோ இதுதான் குஜராத் பிப்பாவா போர்ட்டோட நிலைமை மக்களை. ஸோ காம்படிஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது இந்த ஷேருக்கு. பட் ஆனால் ஓகே தான், ஃபண்டமெண்டல் ஓகே தான், டெக்னிக்கலாகவும் வந்து இந்த ஷேர் ஓகே தான். ஸோ அதனால் வந்து இந்த ஷேருக்கு வந்து நம்ம புல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் மக்களை.
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேர் எடுத்தேன். ஸோ சாரதா எனர்ஜி மினரல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷேர் ஒன்று எடுத்தேன். பட் ஆனால் இந்த ஷேர் வந்து பழைய ஆல் டைம் ஹைக்கு நியர்பையில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஷேர் வந்து பயங்கர பாசிட்டிவிட்டி நிறைய இருக்குது இந்த ஷேரை பொறுத்தளவு. ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த ஷேரை நமக்கு லெவல்ஸ் கிடைக்காது. ஏன்னா நம்மளோட பாஸ்ட் டேட்டா வச்சு மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ ஃப்யூச்சர் டேட்டாவை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சன் டிவியில் எடுத்திங்கன்னா 800 ரூபாய்க்கு மேலே போனவன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பிப்பாவா போட்டுமே அதே நிலமை தான். பாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அபவுட் 200க்கு மேலே ரேலி வச்சவங்க. அதனால் வந்து அவங்களால ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் லெவல்ஸ் பேஸ் பண்ணி. அதே மாதிரி டாட்டா டெலிகாம் சர்வீசஸ் எம்ஹெச். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் மாதிரி பழைய டேட்டா வச்சு மட்டும்தான் நம்மளால் லெவல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். புதுசாக போகிற ஃப்ரெஷ் ஹைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்ராடே லெவல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராடே லெவலில் புதுசாக வந்து வால்யூம் ஃப்ளோ நடக்கிறப்ப தான் வந்து நமக்கு அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான டேட்டா இவ்வளோ தான். ஸோ நம்ம செஷனோட அடுத்தடுத்த வீடியோ வந்து அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வரும் மக்களே. நன்றி, வணக்கம்.